ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்துக்கிறேன். 3 ஏலக்காய் போட்டு அதை நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். அது பால் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஒரு பவுலில் 100 கிராம் ரவை, 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கலாம். இதில் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு, ஒரு பிஞ்ச் சமையல் சோடா சேர்த்து நல்லா கலந்து அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஆயில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடு ஏறினோடனே கலந்து வச்சிருக்கிற மாவு எடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் கூட எடுத்து நீங்கள் போட்டு அது நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது வெந்த உடனே நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பணியாரம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். சுவையான ரவை பணியாரம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.